அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 2025 இந்த ஆண்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த ஒரு மாதிரியான ஒரு மிகவும் ஒரு சோகமான ஒரு ஆண்டா நான் நினைக்கிறேன். ஒரு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் 271 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருட ஆரம்பத்தில் மத கஜராஜா ஜெயிச்சிச்சு, குடும்பஸ்தன் ஜெயிச்சிச்சு, டிராகன் ஜெயிச்சிச்சு, குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், தலைவன் தலைவி, டியூடு, காந்தாரா, பைசன், இதுதான் வெற்றி. 271 படத்துல 8 படம் தான் பேர் சொல்லக்கூடிய படமாவும் லாபகரமாவும் அமைஞ்சிருக்கு. பேர் சொல்லக்கூடிய படமா சொல்ல லாபம். விடாமுயற்சி எவ்வளவு தெரியுமா, கூலி எவ்வளவு தெரியுமா, தக் லைஃப் எவ்வளவு தெரியுமா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த நம்பர்ஸ்ல ஒரு ரேஸ் வச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் ஒரு நகைச்சுவையா சொல்ல விருப்பப்படுறது அதுதான். தோல்வியில எது பெரிய தோல்வி, எது கம்மியான தோல்வி, எது நடுத்தரமான சார் 4 நாள்ல ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் கூலி 400 கோடி கலெக்ஷன்றாங்க. இந்த முதல் 4 நாளில் ஒரு ஹைப் நாளில் உள்ள வசூல் அது வேறு. அதுக்காக அந்த படத்தினுடைய ஒரு வெற்றி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், வெற்றி இல்லைன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். எங்களுக்கு தகவலின்படி ஜனநாயகன் விஜயோட இறுதி படம், அதனால இங்க காலையில ஷோ கிடையாது. எனக்கு கிடைச்ச தகவல் படி ஜனநாயகன் விஜயோட இறுதி படம் அல்ல. எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்கு, பராசக்தியோட ஆதிக்கம் தொடர போகுது, ஜனநாயகனுக்கு இப்பயே ஸ்கிரீன் கம்மி பண்ணிட்டாங்க. எல்லாருமே 9ஆம் தேதி ஃபோக்கஸ்டாக ஜனநாயகன் படம் தான் போடுவாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு 800-700 தியேட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். இது பராசக்தின்ற படம் சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன் அல்ல. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு இப்போ வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க அந்த ஜனநாயகன். நீங்க பொறுத்திருந்து பார்க்கலாமே. அது ஏன் உங்களுக்கு என்ன அதுல இவ்வளவு பெரிய அவங்களே அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்தாப்புல ஜனநாயகனுக்கு அப்புறம் விஜய் படம் நடிச்சா நீ பெரிய ஹீரோஸோட படத்தை சுந்தர் சி இயக்குறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த விமர்சனம் பாத்தீங்களா சார்? ரஜினி சார் வீட்டுக்கு சுந்தர் சார் போனாராம். ரஜினி சார் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வடையோ போண்டாவோ கொடுத்தாங்களாம். அந்த போண்டாவோட அளவு சின்னதாக இருக்கலாம். அதனால தான் சுந்தர் விலகிட்டார். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சரி, 2025 இந்த ஆண்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு எந்த ஒரு மாதிரியான ஒரு மிகவும் ஒரு சோகமான ஒரு ஆண்டா நான் நினைக்கிறேன். ஒரு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் 271 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம தியேட்டரில் ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க. அதில் வாரம் வெள்ளிக்கிழமை என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு, தமிழ் படங்கள், மாற்று மொழி படங்கள், ஆங்கில படங்கள், ரீரிலீஸ் படங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வருவாங்க. தேதி போட்டு வியாழக்கிழமை ரிலீஸ், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் எல்லாத்தையுமே எழுதுவாங்க. அதுபடி பார்த்தாக்கா 271 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதில் ஒரு 10 படம் தேர்ச்சினா பெருசு. அதையும் உனக்கே நீ கேட்காமலே நான் சொல்லிடுறேன். நான் இந்த வருட ஆரம்பத்தில் மத கஜராஜா ஜெயிச்சிச்சு, குடும்பஸ்தன் ஜெயிச்சிச்சு, டிராகன் ஜெயிச்சிச்சு, குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், தலைவன் தலைவி, அதுக்கப்புறம் ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா டியூடு, காந்தாரா, பைசன், இதுதான் வெற்றி. இப்போ நீ அடுத்தாப்புல ஏதோ ஒரு படத்து பேரை சொல்லி கேட்பேன். நான் இப்போ தெளிவாக அழுத்த நிறுத்தமாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன படங்கள் தான் தியேட்டர்கள்லையும் விநியோகஸ்தருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லா விதங்கள்லையும் லாபம் கொடுத்த படம். இப்போ நம்ம தனஜயன் சார் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஒரு விளக்கம் சொல்வார். சார் இந்த படம் சேட்டலைட்டில் லாபம் கிடைச்சிருக்கு, இந்த படம் ஓடிடியில் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றார். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் சொன்ன ஒரு 10 படங்கள் இதில் ஏதோ 1-2 எனக்கு என்னுடைய ஞாபக மருதியில் கூட விட்டுருக்கலாம். நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இந்த ஒரு 10 படம் தான் இந்த 271 படத்தில் ஜெயிச்சிருக்கு. இப்போ நவம்பர் லாஸ்ட் வீக்குக்கு வந்துட்டோம். இந்த வாரம் ஒன்றும் படம் இல்லை. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வா வாத்தியாரேன்னு ஒரு படம், கார்த்தி நடித்த படம் வர்ற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் விஜய் சேதுபதி படம் ஒன்று நடித்த படம் ஒன்று வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவதார் வருது. வேறு ஒன்று பேர் சொல்கிற மாதிரி தெரியல. திரும்பி எகைன் வி ஹவ் எக்ஸ்பெக்டிங் அவர் குட் டேர்ன் அட் 2026 ஒன்லி. ஓகே சார், இப்போ நீங்கள் இத்தனை படங்கள் சொன்னீங்க. இத்தனை படங்கள், அதாவது 271 படத்தில் 8 படம் தான் பேர் சொல்லக்கூடிய படமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு. பேர் சொல்லக்கூடிய படமாக சொல்ல லாபகரமான படமாக அமைஞ்சிருக்கு.
ஃபியூச்சர் என்ன சார்? திரையரங்களோட ஃபியூச்சர் ரொம்ப பயமாக இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் தனி தேட்டர்கள், இந்த இண்டிவிஜுவல் தேட்டர் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்க ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட, 400ன்னு சும்மா ஒரு நம்பர் தான் சொல்கிறேன், பெருவாரியான தேட்டர்கள் மூடக்கூடிய அபாயத்தில் தான் இருக்குது. ஓகே சார், இப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மீட்டிங் போட்டாங்க சார். அந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் இந்த வரைக்கும் எந்த மாதிரி மீட்டிங்கும் இல்லை. திரையரங்க உரிமையாளர்கள் உங்களோட கோரிக்கையாக நடிகர்களுக்கோ நடிகர் சங்கத்துக்கோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் முன்னெடுக்கலாம்? பல முறை சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நம்ம மீடியாவில் போய் பெருசாக சொல்லி தான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பக்கம் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் சார் இருக்கிறார், அவங்களாம் வந்து லீடு எடுத்து போயிட்டுருக்காங்க. இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு குறைச்சி கொடுத்துருச்சு. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் ஒரு பெரிய காரணம், கமல் சார் ஒரு பெரிய காரணம். 8% இருந்த எல்பிடியை 4% ஆக்கி கொடுத்துட்டாங்க. எங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜை வந்து 4 ரூபாய் இருந்தது 6 ரூபாய் ஆக்கி கொடுத்துட்டாங்க. நான்ஏசி தேட்டருக்கு 2 ரூபாய் இருந்தது 3 ரூபாய் ஆக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கைகள் பெருமளவு இந்த அரசாங்கத்தினால தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு விட்டன. ரேட் எஸ்கலேஷன் கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி சார் அவர் பீரியட்லேயே அவர் பண்ணி கொடுத்துட்டார். ஸோ ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஒரு பெரும்பாலான கோரிக்கைகள் அதுக்கு அரசாங்கங்கள் பண்ணிடுச்சு. இனிமேல் வந்து நல்ல படம் எடுத்தால் படம் ஓடும். இதுதான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நாம் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கிற ஒரே வேண்டுகோள், இந்த ரெவென்யூ ஷேரிங்க்கு வாங்க. பெரிய லாபம் கிடைக்கும்போது நீங்கள் பெரிய ரூபா எடுத்துக்கோங்க. பெரிய லாபம் கிடைக்காம கம்மியான ரூபா தான் கிடைச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு நம்ம கேட்குறோம். இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அதை தான் கேட்டிருக்காங்க. அவங்க போன வாரமே 10 நாள் முடியாத ஒரு பொதுக்குழு போட்டு கூட அந்த எல்லா நடிகர்களும் ரெவென்யூ ஷேருக்கு வரணும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அவங்களுடைய அந்த ஒரு பழைய நிர்வாக ஒரு அந்த கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, படம் இல்லைன்னா சினிமா வந்து கண்டிப்பாக கவலைக்கிடமாக தான் இருக்கும். படங்களில் வந்து ரீரிலீஸ் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு சார். இன்னொன்று இந்த பெய்ட் ப்ரிவியூவும் நம்ம தமிழ்நாட்டிலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காந்தா ரீரிலீஸ்னு எனக்கு புரியுது. இன்னொன்னா பெய்ட் ப்ரிவியூ, இந்த படம் வந்து அடுத்த நாள் இப்போ வெள்ளிக்கிழமை வழக்கமா ரிலீஸ் ஆகக்கூடிய நாளா இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே முன் இரவே வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அது எப்படி பாக்குறீங்க சார்? மற்ற இடங்கள் அது என்ன ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் பெரிய தப்பு இருக்கு. புஷ்பாக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வந்தாலும் அதே படம் அதே ரிசல்ட் தான், வியாழக்கிழமை நைட்டு வந்தாலும் அதே கதை அதே ரிசல்ட் தானே வரப்போகுது. அதில் என்ன பெருசாக வந்து மாற்றம் இல்லை. அதில் ஏதாவது கலெக்ஷன் பெரும்பான்மையான வருதா? இல்லை இந்த ஒரு ஷோவில் என்ன வந்துட போகுது? ஓகே, அதான் சார் பெரிய. நீங்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸஸில் ஒரு பெரிய நம்பர் கலெக்ஷன் அந்த நாள் நீ சொல்கிற அந்த பெய்டு ப்ரிவியூவில் வரும். சாதாரணமாக இப்போ ஒரு மணப்பாறை ஒரு நாமக்கல்ங்கிற ஊர்லலாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் அது வந்து சும்மா ஒரு கான்செப்ட், அவ்வளோ. அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடாது. ஏன்னா 4 மணி ஷோ வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாருமே முன்கூட்டியே அந்த பெய்ட் ப்ரிவியூ அப்படின்னு 4 மணி ஷோ 1 மணி ஷோலாம் கொடுத்தாங்க. எதிர்பாராமல் சில விபத்துகள் ஏற்பட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே காலையில் 9 மணிக்கு ஷோ போட்டுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன தயாரிப்பாளர் கேட்குறோன்னா, நீங்கள் உலகங்கிற வெளிநாடுகளை விட்டுட்டு, ஏன்னா அவங்களோட டைமிங்ஸும் நம்ம டைமிங்ஸ் வேறு, இந்திய அளவில் எல்லா இடத்துலையுமே அந்த 9 மணிக்கு ஷோ ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறோம். சில தயாரிப்பாளர்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை 9 மணிக்கு பண்ணுறாங்க. சில பேர் வந்து இந்த கர்நாடகாவில் 5 மணி ஷோ, ஆந்திராவில் வந்து டக்குனு இங்கேருந்து போய் அந்த ஏதோ ஒரு பார்டரில் திருப்பதி கிட்ட ஒரு தேட்டரில் இருக்குது, அங்கே பார்த்துட்டு அவங்க ஒரு 4 மணி ஷோவை பார்த்துட்டு 7 மணிக்கு வெளில வந்து 7:10க்கெல்லாம் ரிவ்யூ ஒன்றை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க. அது எங்களுக்கு சில நேரங்கள் சாதகமாகவும் இருக்குது, பாதகமாகவும் இருக்குது. சார், நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, பெரிய நடிகர்களோட ஷோவை முன்கூட்டியே தமிழ்நாடுலேயே அந்த பெய்ட் ப்ரிவியூ ஃபார்முலாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு லாபம். அதில் ஒரு சார் இந்த 4 மணி ஷோ ஒரு சின்னூண்டு லாபம் வரும், பெரிய லாபம்லாம் ஒன்றும் பெருசாக வந்துடும். ஓகே, அதை முன்னெடுத்தா நீங்கள் அதை ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு? அவங்க கொடுத்தா நாங்கள் போட தானே போகிறோம், நாங்கள் என்ன வேணாம்னு சொல்ல போகிறோம். சரி சார், எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஷோ போட்டாலும் சரி தான், வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஷோ போட்டாலும் ஒன்று தான். என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதில் டேக்ஸை கழிச்சு நெட் வரப்போது, நெட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் கொடுத்து மிச்சம் பண்ண நான் வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். வேறு என்ன புது ஒரு பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனையெல்லாம் ஒன்றில் ஏற்பட்டுற போகிறது இல்லை. சரி, அந்த ஒரு ஷோவில் வரக்கூடிய இன்னமும் சொல்கிறேன், பிஎன்சியில் ஒரு பெரிய அளவில் அந்த முதல் நாள் நைட் ஷோக்கு ஒரு பெரிய டேர்ன் அவுட் எல்லாம் வந்துடாது. எந்த நடிகர் நடித்த படம், விஜயோட ஜனநாயகன், இந்த மாதிரி இப்போ சிவகார்த்தியின் படம், அஜித் படம், அந்த மாதிரியான படங்கள் ஏதோ 1-2 படங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த நைட் ஷோ ஒரு 90% 80% அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. பட் சிட்டியில் உள்ள மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் முதல் நாள் நைட் ஷோ ஃபுல்லாகிடும். ஓகே, ஏன்னா எங்களுக்கு வந்து தகவலின்படி ஜனநாயகன் விஜயோட இறுதி படம், அதனால இங்கே காலையில் ஷோ கிடையாது. எனக்கு கிடைச்ச தகவல் படி ஜனநாயகன் விஜயோட இறுதி படம் அல்ல. ஒருவேளை இருப்பினும் அந்த படம், நான் விஜய் இல்லை, நான் ஸ்ரீதர். சரி சார், அந்த படம் முன்கூட்டியே முன்னாடி நாள் இரவே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் டிக்கெட் பிரைஸ் தான். டிக்கெட் பிரைஸ் ஒரே கவர்மெண்ட் பிரைஸ் தான். அதில் என்ன இப்போ ஸ்பெஷல் ரேட்டாக கொடுக்க போகிறாங்க கவர்மெண்ட். ஸோ பெய்ட் ப்ரிவியூனா நீங்கள் இப்போ நீங்களா அதை ஒரு தொகையை காட்சிக்கும்
நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த காட்சிக்கும் அரசு நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். அதுதான் சட்டம். இப்போ நீங்கள் 8 படங்கள் சொன்னீங்க 271. நீங்களே சொல்லிட்டீங்க, டே நீ வந்து ஒரு 4-5 படம் எப்படியோ பேர் சொல்லி கேட்பீங்க. அதில் பெரிய பட்ஜெட்டில் உருவான படம், பெரிய ஸ்டார்ஸாக நம்ம கொண்டாடக்கூடியவங்களோட படம் சரியா அமையலன்ற வருத்தம் நம்மளுக்கு இருக்கு. அதில் வேற ஒரு காம்படிஷன் சார். விடாமுயற்சி எவ்வளோன்னு தெரியுமா, கூலி எவ்வளோன்னு தெரியுமா, தக் லைஃப் எவ்வளோன்னு தெரியுமா, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த நம்பர்ஸில் ஒரு ரேஸ் வச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த பெரிய ஹீரோஸ் படங்களில் அதில் நான் ஒரு நகைச்சுவையாக சொல்ல விருப்பப்படுறது அதுதான். தோல்வியில் எது பெரிய தோல்வி, எது கம்மியான தோல்வி, எது நடுத்தரமான தோல்வின்னு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் பண்ணிக்கங்க. சார் 4 நாளில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் கூலி 400 கோடி கலெக்ஷன்றாங்க. ஸோ அந்த படம் உங்களுக்கு தமிழ்நாடு அளவில் 92 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் 4 days கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு நான் உன்னோட சேனல்லே பேசியிருக்கோம். அது ஏன் உங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இல்லைன்னா இல்லை தான். இல்லை சார், 92 கோடி தமிழ்நாடு வயசில் கலெக்ஷன் பண்ணிடல சார். அப்போ லாபகரமான ஒரு படமாக தானே அமைஞ்சிருக்கும். 5வது நாள் கலெக்ஷன் என்னன்றது எனக்கு தான் தெரியும். ஓகே, இல்லை அது 5வது நாள்னாலும் மற்ற நாட்கள் ஓடக்கூடிய படத்தை இது ஒரு 4 நாள் எடுத்துருச்சு இல்லை சார்? இல்லை முரளி, அது அல்ல. அதாவது இந்த முதல் 4 நாளில் ஒரு ஹைப்னால உள்ள வசூல் அது வேறு. அதுக்காக வந்து அந்த படத்தினுடைய ஒரு வெற்றி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன், அது வெற்றி இல்லைன்னே நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. ரஜினி சார் வந்து என் மேலே ஒன்றும் கேஸெல்லாம் போட மாட்டார், போடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அது வந்து ஒரு வெற்றி படம் இல்லைன்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இப்போ எல்லாருமே 2026 பொங்கலில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பராசக்தி, ஜனநாயகன், சரி இவங்களுக்கு தேட்டரோட எண்ணிக்கை, தேட்டரோட விஷயங்கள் என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்கு, பராசக்தியோட ஆதிக்கம் தொடரப்போகுது, ஜனநாயகனுக்கு இப்பயே ஸ்க்ரீன் கம்மி பண்ணிட்டாங்க. இது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அது 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. என்ன நடக்க போகுது சார்? உங்களுக்கு இது வரைக்கும் அந்த தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு முற்றிலும் ஒரு தவறான தகவல். எல்லாருமே 9ஆம் தேதி ஃபோக்கஸ்டாக ஜனநாயகன் படம் தான் போடுவாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு 800-700 தேட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே வரக்கூடிய அந்த ரஜினி சார், தம்பி விஜய், தம்பி அஜித் படங்களுக்கு உள்ள ஓப்பனிங் உள்ள தேட்டர்கள் கிடைக்கும். அந்த படத்தினுடைய ரிசல்ட்டை பொறுத்தது, வெற்றி தோல்வியை பொறுத்து 14ஆம் தேதி திரைகள் மாறலாம். 14ஆம் தேதி மாறலாம். ஓகே, ஏன்னா இந்த வருஷமே விஜய் படம் இல்லைன்ற ஒரு வருத்தம். எஸ், ஏன்னா வந்திருந்தா அதில் ஒரு கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே போட்டாங்க சார். பார்த்தீங்களா எங்கள் நடிகரோட படம் ரிலீஸ் ஆகலன்னே தேட்டருக்கே வந்து. அதை நான் ஒத்துக்கலை. இதே வருஷமே 2 அஜித் படம் வந்துச்சு, இதே வருஷமே ரஜினி சார் படம் வந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் விளையாட்டாக சொன்னேன். இப்போவும் நான் ரொம்ப அழுத்தம் ஒரு ரஜினி சார், விஜய், அஜித் இவங்க படம்லாம் இல்லைன்னா அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாகவே சினிமாவே அழிஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். வந்தால் நல்லது, வரலைன்னா அதை ஏற்றுக்க தான் வேணும், பழகிக்க தான் வேணும். இன்றைக்கி சிவாஜி சார் இல்லை, எம்ஜிஆர் சார் இல்லை, எல்லாருமே சினிமாவே பார்க்காம ஆயிட்டானா, செத்து போயிட்டானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் சார் படத்தை பார்த்தான், சிவாஜி சார் இருக்கும்போது சிவாஜி சார் படத்தை பார்த்தான், ஜெய்சங்கர் படம் பார்த்தான், முத்துராமன் படம் பார்த்தான், ஜெமினி கணேசன் படம் பார்த்தான். இட் இஸ் ஆல் இன் த கேம், அவ்வளோதான். ஓகே, சமூகத்தில் யார் இருந்தாலும் இருக்கிறது ஓகே, இல்லாதது ஓகே, அவ்வளோதான். இந்த ஒரு காந்தால ஒரு டைலாக் வரும் சார், ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன். இந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் நீ சொல்கிற ஆடியன்ஸ் இருக்க மாட்டான்டா, என் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. நல்ல படம் எடுத்தால் அது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். உண்மைதானே அது. ஓகே, சமூக வலைத்தளங்களில் ஒரு போஸ்ட் பார்த்தேன் சார். கீழே வந்து ஜனநாயகன் போஸ்ட் இருக்கும், மேலே வந்து பராசக்தி போஸ்ட் இருக்குது. அது நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது பார்க்கும் பொழுது இதுதான் ஜனநாயகனுக்கு நடக்க போகுது. பார்த்தீங்களா, ரெட் ஜெயிண்ட் வந்து இந்த படத்தை அமுக்க பார்க்குறாங்க, ஸ்க்ரீனிங்கை கண்டிப்பாக குறைச்சிருவாங்க, உள்ளே வந்து இந்த போடியமில் வைக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் முதற்கொண்டு தேட்டர் உரிமையாளர்களுக்கு ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு சார். ஓப்பனாக பேசுகிறோம் சார், அந்த மாதிரி ஏதாவது ஃபேவர் பண்ண போகிறீங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாரும் ஃபேவர் பண்ண மாட்டாங்க, டிஸ்ஃபேவரும் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு வதந்தி அல்லது பொய். திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன்னே, 9ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 700-800 தேட்டர் ஜனநாயகனுக்கு கிடைக்கும். 10ஆம் தேதி 11ஆம் தேதி காலையில் இந்த படத்தோட ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். யாரை ஏமாற்ற முடியாது. இப்போ ஜனநாயகன் இன்னி வரைக்கும் யாருக்கு என்னன்னு தெரியாது. 9ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்து விட்டாச்சுன்னு சொன்னால் 12 மணிக்கு ஒன்றால், அந்த தம்பியால், இந்த தம்பியால், என்னால் யார் வேணால் அந்த படத்தை ஜட்ஜி பண்ண முடியும். இது 2 வாரம் ஓடுமா, 3 வாரம் ஓடுமா, 3 நாள் தான் ஓடுமான்னு ஜட்ஜி பண்ண முடியும். அப்போ 14ஆம் தேதி இந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து 14ஆம் தேதி திரையரங்குகள் எண்ணிக்கைகள் கூடும் குறையும். அது இப்போ என்னால் சொல்லவே முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. இதுக்கு அவங்க அமுக்குறாங்க பிதுக்குறாங்கன்றலாம் சும்மா நாமளாக சொல்லிக்கணும். சார், உங்களுக்கு 2 பேருமே நண்பர்கள். விஜய் அவர்களும் நண்பர் தான், சிவகார்த்திகேயன் அவர்களும் நண்பர் தான். லாஸ்ட் டைம் விஜயோட படம் வரும்பொழுது ஏன் சிவகார்த்திகேயன் இவர் அழுத்தமாக இருக்காரு, அவர் ஏன் அடமெண்ட்டாக இருக்காரு, அவர் தள்ளி வரல? என்ன சிவகார்த்திகேயன்ல என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு தெரியல. அதுக்கு அதான் சார், என்னன்னா ஜனநாயகன் படம் வருது, துப்பாக்கி கையில் கொடுத்தாரு. ஒரு விஷயம், அது வந்து படத்தில் ஸ்கிரிப்ட். அது சரி, அதுக்கு விஜயும் ஒத்துக்கிட்டு சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்டு தான் அந்த துப்பாக்கியெல்லாம் கையில் கொடுத்து அந்த இது பண்ணுறது, சிவா இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி
இது வந்து பராசக்தின்ற படம் சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன் அல்ல. கரெக்ட். சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிச்சிருக்கார். அந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்கார். நடித்து கொடுத்துட்டார், டப்பிங் பேசி முடிச்சிட்டார். எந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு ப்ரொடியூசர் முடிவு எடுக்கணும். ஆகாஷ் பாஸ்கரன் முடிவு எடுக்கணும். அவர் 14ஆம் தேதி கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். அதில் போய் சிவகார்த்திகேயன் எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது. ஓகே. புது தலைவர் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை இல்லாமல் சிவகார்த்திகேயன் தான் வந்து இது போட சொன்னார் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் சோகால் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதுக்கு விஜய் ரசிகர்களே அகைன்ஸ்டாக மாறிட்டாங்க எஸ்கேக்கு அப்படின்ற பொழுது பல முறை சொல்லிட்டேன் நான். ரசிகர்களில் ஒரு சாரார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பேத்தட்டிக்காக ஒரு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. சில கூசத்தகுந்த வார்த்தைகள்லாம் கூட யார் இல்லாமல் இப்போ எனக்கே கூட சில எல்லாருமே வந்து இது போடுவாங்கல்ல. இப்போ உனக்கு இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ நீ ஒரு படம் வந்து கூலிங்கிறத கேட்டில அதுக்கு சில கீழே ஒரு 2 3 கமெண்ட், அதுக்காகலாம் நான் வருத்தமே படல. எனக்கு மனசில் பட்டது எனக்கு தெரிஞ்ச வசூலை நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது, நான் வந்து ஒரு சினிமா விஞ்ஞானி இல்லை. சினிமா கால்குலேஷன் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தியேட்டர்கள் நம்ம நடத்துகிறோம். தியேட்டர்கள் நடத்தக்கூடியவங்க தியேட்டர் ஓனர்ஸ் நமக்கு பழக்கம். கலெக்ஷன்ஸ் தெரியும். கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் சொல்கிறோம். ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் டிசைட் பண்ணுறார், அவர் டிசைட் பண்ணுறாருல்ல, தயாரிப்பாளர் மட்டுமே டிசைட் பண்ணுவோம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு இப்போ வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க அந்த ஜனநாயகன். ஸோ நீங்கள் எப்படி கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாமே. அது ஏன் உங்களுக்கு என்ன அதில் எவ்வளோ அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே சார். இப்போ அடுத்தாப்புல ஜனநாயகனுக்கு அப்புறம் விஜய் படம் நடிச்சா நீ பார்ப்போம் கொண்டாடுவோம் பாரு. வரலன்னா இந்த சேனல் ஒர்க்கை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இல்லை, அதுதான் சொல்கிறேனே சார். அப்படி வரும்பொழுது மக்களுக்கும் அதே தான். ஜனநாயகனுக்கு அப்புறம் விஜய் நடிச்சு படம் வந்தால் பாருங்க, இல்லையா அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குள்ள வேலையை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம், ஏன்னா இந்த லியோ படம் வந்தப்போ ஒரு நம்பர் சொன்னாங்க, அந்த தயாரிப்பாளர் ஒரு நம்பர் சொல்லி அது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நீங்களும் அதை வகைப்படுத்துனீங்க, அது எப்படி டிக்கெட் ப்ரைஸ் என்ன, லாபம் என்ன அப்படின்னு. படம் ரிலீஸே என்ன ஆகலை, அது என்ன விஷயங்கள் கூட கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் அஃபிஷியலாக சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எப்படி இந்த படம் 3 நாளுக்கு அப்புறம் 300 கோடின்னு போட போகிறாங்க, 4 நாளுக்கு அப்புறம் 400 கோடின்னு போடுவோம், இப்போயே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் மேலேயும், ஏன்னா யார் பண்ணுறாங்களோ உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும்ல சார், விஜய் மேலே குற்றச்சாட்டுறாங்களே, விஜய் தான் வந்து இப்படி சொல்கிறாரு. விஜய் குற்றவாளி இல்லை. இந்த தயாரிப்பாளர் நம்பர் போடுறாருன்னா அந்த தயாரிப்பாளர் தான் நீங்கள் போய் கேட்கணும். விஜய் ஏன் போய் கேட்குறீங்க? ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாரு, ஒரு நடிகர் வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கணும்னா எனக்கு 100 கோடி போடணும் அப்படின்னு சொன்னாங்க தான் ஒரு தயாரிப்பாளரே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஜய் வந்து பெரிய ஹீரோஸ். விஜய் இவ்வளோ தூரம் நீ வந்துட்டில்ல, அந்த தயாரிப்பாளர் பேரை சொல்ல சார். நமக்கு கேள்விப்பட்ட ஒரு தகவல் தான் சார் அது. ஸோ அந்த மாதிரி பெரிய ஹீரோ சொல்லுவாங்களான்னு கேட்குறேன் சார் நான். இப்போ விஜய் வந்து சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. விஜய் சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. விஜய் எந்த நடிகருமே சொல்ல மாட்டாங்க சார். அவங்கள பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்கிறேனே, ஒரு குறிப்பிட்ட படம் அவர் நடிக்கிற படம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு 10% 20% சம்பளம் கூடும், அவ்வளோதான். பட் இந்த படம் சுமாராக போனாலும் அடுத்த படத்தில் அவர் சம்பளத்தை குறைச்சிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ அது அவர் சொல்லி தான் அவங்க அந்த நம்பர் போடுறாங்க, அந்த போஸ்டர் போடுறாங்கங்கிறதெல்லாம் அது அவங்க தயாரிப்பாளர் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்பு இப்போ தொடர்ந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விநியோகஸ்தர், மிகப்பெரிய திரையரங்க உரிமையாளர். அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, ஓடாத படத்துக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நம்பர் போடுறீங்க, ஓடாத படத்துக்கு ஏன் 3ஆவது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கிறீங்க அப்படின்னு அவர் திரும்ப கேட்குறாரு. அது இவங்களுக்கு யாருக்குமே ஏற்றுக்கொள்ளதா இல்லை. நமக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியும். விஜயை மகிழ்ச்சி படுத்தவா சார், ஹீரோவை மகிழ்ச்சி படுத்துறது. ஓகே சார். ஸோ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்ம எடுத்தோன்னா 2026 இன்னும் பெரிய பெரிய படங்கள். ஏகே, அதாவது அஜித்குமார், நீங்கள் வந்திருக்கீங்க, மகிழ் திருமணி படத்தோட அப்டேட் சொன்ன மாதிரி தான் இந்த படம், அடுத்த படம் என்ன நிலையில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்களுக்கு தகவல் தெரியல. அடுத்த படம் ஆதிக் தான் பண்ணுறாருன்றது ஒன்று தெரியுது. தீபாவளிக்கு பிறகுன்னு சொன்னாங்க. தீபாவளிக்கு பிறகு ஒன்றும் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இது வரைக்கும் வரலை. அது விரைவில் வரும்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அதில் சத்தியமாக 100% இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எந்த அப்டேட்ஸும் தெரியல. ஓகே. கமல் ப்ரொடக்ஷனில் ரஜினி நடிக்க போகிறாரு, சுந்தர் சி இயக்க போகிறார், தகவல் கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பெரிய ஹீரோஸோட படத்தை சுந்தர் சி இயக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த விமர்சனமும் பார்த்தீங்களா சார்? இல்லை, பெரிய ஹீரோக்களோட படங்கள் ஏற்கனவே அவர் இயக்கி இருக்கிறார். கமல் படம் அன்பை சிவம் எடுத்திருக்கிறாரு. ரஜினி சாரை வச்சு அருணாச்சலம் படம் ஏற்கனவே அவர் எடுத்திருக்கிறார். ஸோ அதில் என்ன உங்களுக்கு வாட் இஸ் ராங் வித் யூ? எஸ், அது வந்து திடீர்னு விலகிட்டாரு. தனிப்பட்ட காரணங்கள். சுந்தர் சார் கிட்ட நான் பேசினேன். ஓகே. எதையும் நான் வெளியில் சொல்வதற்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் எல்லாருமே சமூக வலைதளங்களில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள் எழுதுகிறாங்க. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒரு 2 நிமிஷம் அவங்க. கண்டிப்பாக சார். ரஜினி சார் வீட்டுக்கு சுந்தர் சார் போனாராம். ரஜினி சார் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வடையோ போண்டோவோ கொடுத்தாங்களாம்.
அந்த போண்டாவோட அளவு வந்து சின்னதாக இருந்தது தான். அதனால தான் சுந்தர் விலகிட்டாராம். சரி சொல்கிறாங்க, எழுதுறாங்க. ம் ம் அப்போ நான் கூட கேட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சின்ன போண்டா கொடுத்தாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். சிரிக்கிறார் அவர். ஆக சுந்தர் என்னுடைய நல்ல நண்பர். நான் பேசினேன் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சார் எண்ணி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. என்ன முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த முடிவை நீங்கள் யோசிச்சு தான் ஒரு தடவைக்கு 100 தடவை எடுத்துருப்பீங்க. ஏன்னா இந்த வந்து கமல் சார் ப்ரொடெக்ஷன், இந்த பக்கம் ரஜினி சார் ஹீரோ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குங்கும் போது அதை விட்டு நீங்கள் விலகுறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை வந்து நீங்கள் யோசித்து தான் எடுத்திருப்பீங்க. அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட சுந்தர் பேசி ஒரு 2 நாள் கழிச்சு தான் இப்போ கமல் சார் வந்து ஒரு புதுசாக கதை கேட்க போகிறோம், யார் வேணால் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. சார் அதெல்லாம் கமல் முதல் போடுறாரு, ரஜினி சார் நடிக்கிறார், சுந்தர்சி சார் எடுக்கிறதா இருந்தது. இப்போ வேறு யாரும் எடுக்க போகிறாங்க. நல்லபடியாக அந்த ப்ராஜெக்ட் வரும். ஓகே, நீங்கள் அவரோட நண்பராக நீங்கள் பேசுகிறனால கேட்குறேன் சார். அவங்க எப்படிலாம் எழுதுறாங்கன்னா அவர் வந்து பேய் கதை தான் சொல்லியிருப்பார் ரஜினி அவர்களுக்கு, அதனால் ரஜினிக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச போண்டா கதை தான். சரி ஓகே, அதுதானே. இன்னும் அப்டேட் ஆகலாம் நிறைய பேர் எழுதுறாங்களே சார். ஆனால் மதகஜராஜா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹிட்டான படம். எப்படி ஒரு இயக்குனர் மேலே டக்குன்னு இவ்வளோ தூரம் சொல்ல முடியும்? இன்ன வரைக்கும் எல்லாரும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ அவர் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காரு சார். அடுத்து விஷால் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அப்டேட் ஆகிட்டாரா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லி யாரோ சில சமூக வலைதளங்களில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஒரு கேரண்டியான ஒரு பிஸ்னஸ் குடிக்கக்கூடியவர் தான் சுந்தர்சி. கேரண்டியான ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது இந்த ஒரு வன்முறை, இந்த போதை கலாச்சாரங்கள், இப்போ இந்த நம்ம லோகேஷாக இருக்கட்டும், நம்ம அந்த நெல்சன் இவங்கெல்லாம் அதையே திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் குடும்ப பாங்கு, அதில் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் செக்ஸ் கலந்த காமெடி ப்ளஸ் நல்ல காமெடி எல்லாம் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு தானே பண்ணிகிட்ருக்காரு அவர். இல்லை, அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்காருலாம் கேள்விப்படுறோம். அதுவும் உண்மைங்களா சார்? அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அவர் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இப்போ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம். இல்லை, பொதுவாகவே. ஓகே, பொதுவாகவே. சரிங்க சார். இந்த பக்கம் லோகேஷுமே ரஜினி அவர்கள் லோகேஷ் மேலேயும் கோபமாக இருக்காரு. அவரை வேணான்ட்டார். 2 பேரும் இணைஞ்சு நடிக்கக்கூடிய படத்தில் சுந்தர்சியை வேணான்ட்டார். இயக்குநர்கள் அவர் அவங்களோட அந்த வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயம். நீண்ட கால ரஜினி நண்பராக இருக்கிறனால இந்த கேள்வியை நான் ரஜினி நண்பர் அவ்வளோ தெரிஞ்சதுனால எனக்கு ரஜினி சார் நல்லா தெரியும். பட் ரஜினி சாருடைய நண்பர் நான் இல்லை. அதுக்கு அப்படிலாம் ஒரு பொய் சொல்லி நான் இது பண்ணிக்க விரும்பலை. சரி, அதில் என்ன உள்ளுக்குள்ளே இருக்குது, ஏன் அந்த ரஜினி சார் அதை வேண்டான்னு சொன்னார் இல்லை வேணும்னு சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது. லோகேஷ் கூட ஏதாவது போண்டாக்கு பதிலாக வடை கதை ஏதாவது இருக்கலாம், அது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. அந்த மாதிரி சப்ஜெக்ட் எனக்கு தெரியாதனால அதில் கருத்து சொல்ல நான் விரும்பலை. இல்லை, அந்த மாதிரி இயக்குநர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குறவரா ரஜினி, அதுக்கு உங்களோட கருத்து? சத்தியமாக இல்லை. ஓகே, அவர் ஒரு மிக நல்ல மனிதர். ஒரு சப்ஜெக்டை இப்போ இந்த ஒரு லேட்டஸ்ட்டாக இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாவலர் கிரியேஷன்ஸை பற்றி, ராஜாதி ராஜாவை பற்றி ஒரு சில அவருடைய ரஜினி சாருடைய பைட்டெல்லாம் வந்தது. நீங்கள் பார்த்து இந்த படத்தில் நடிங்க, இது பெருசாக வரும் சாமி, இல்லைன்னா நான் இனிமேல் 6 மணியுமே தொட மாட்டேன்னு சொல்லி இளையராஜா சொன்னதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனோடனே ஒரு 10 தியேட்டரில் 50 தியேட்டரில் கூப்பிட்டு நம்மளே ஓட்டிடுவோமான்னு கூட ஒரு பார்த்துக்கார். பட் ஆட்டோமேட்டிக்காக அது 25 வீக்ஸ் அது பாட்டு ஹிட்டாக அது பாட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஸோ ரஜினிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு ஆகர்ஷண சக்தி, ஒரு காந்தம் மாதிரி. அவர் எல்லாரையும் ஈர்த்துருவார். இதுக்குள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்மளுக்கே தெரியாமல் நாமளாக கருத்து சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து கமல் சார், ரஜினி சார், இந்த பக்கம் சுந்தர், இவங்க 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் நாம் யார் எந்த கருத்து சொன்னாலும் அது பொய்யாகத்தான் இருக்க முடியும். அது கமல் சார் சொல்லணும், அது அழகாக ரொம்ப அருமையாக சொல்லிட்டார். என்னுடைய ஹீரோவுக்கு ஒரு பிடிச்ச கதை வேணும், அதை பண்ணுவேன், அதுக்காக நிறைய கதை கேட்பேன், நிறைய டைரக்டர்கிட்ட கேட்பேன்னு அவர் கமல் சார் ஓப்பனாக சொல்லிட்டார். ஏன்னா கமல் சார் தான் துட்டு போடுறார். ஸோ அவர் சொன்ன கருத்து தான் ஃபைனல். ரஜினி சார் இது வரைக்கும் வாயை திறந்து பேசலை, சுந்தரம் வாயை திறந்து பேசலை. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியாத கருத்துக்களை ஏதாவது அந்த போண்டா கதை மாதிரி வடை கதை மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இல்லை. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். 2 பேர் கூட பழகின நாட்கள் பேசின விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், காலத்தால் அழியாதுன்னு நிறைய விஷயங்கள் மென்ஷன். அதுதான் உண்மை. அந்த அருணாச்சலம் பீரியட்லையும் அன்பே சிவம் பீரியட்லையும் அவர் பழகியிருக்காரு. பழகினது தானே அவர் சொல்கிறாரு. இதில் பணியாற்றுறதுக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் மனம் வருந்தி தான் விலகுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன இருக்குதுல்ல, அதில் வந்து இல்லை ரஜினி சாரும் கமல் சார் மேலே கோவத்தில் அப்படிலாம் எழுதுறாங்களே சார், அதனால தான் நான் இதுதான் சொல்கிறேனே. அதெல்லாம் அது பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லி நம்ம 2 பேருடைய நேரத்தையுமே வீணாக்கி மக்களுடைய நேரத்தையுமே வீணாக்க நான் விரும்பலை. சரி சார், இறுதியாக இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். இன்பநிதி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ரெஜெயின்ட்ல எப்படி சார் இருக்குது நிர்வாகம்? இன்னமும் அழுத்தம் இருக்கான்னு கேட்குறதுன்றது வேற. அழுத்தம் பொறுப்பேற்று குறிப்பிட்ட கொஞ்சம் காலம்தான் ஆயிருக்கு. ஒரு இட்லி கடைங்கிற ஒரு படம் தான் வந்திருக்கு. இனி வருங்காலங்களில் படங்கள்லாம் வரணும். வரும்பொழுது அது பார்ப்போம்.
இல்லை இட்லி கடை வரும்பொழுதே காந்தாரா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ காந்தாராக்கும் இட்லி கடைக்குமே வந்து இவங்க நினைச்சிருந்தா ஸ்க்ரீனிங் அதிகப்படுத்திருக்க முடியும். காந்தாராக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ்னால அதிகப்படுத்த முடிஞ்சது. அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துக்கு போடுங்க, இன்னும் அந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்ற மறைமுக அழுத்தம் ஏதாவது திரையரங்க உரிமையாளர்களுக்கு வந்திருக்கா? திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நான் அழுத்தம் இல்லைங்கிறது ஒரு பொதுவான என்னுடைய கருத்து. அப்படி அழுத்தம் இருந்தாலும் தியேட்டருக்காரங்க ஓடுற படத்தை வந்து நிறுத்த மாட்டாங்க, ஓடுற படத்தை ஓட்டுவாங்க. இப்போ அவங்க பார்ப்பாங்க இட்லி கடை நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எவ்வளோ, காந்தாரா நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எவ்வளோ. இட்லி கடை கம்மியாகுது, காந்தாரா அதிகமாகுதுன்னா காந்தாரா ஆட்டோமேட்டிக்காக ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக அவங்கள ஒரு அழுத்தம் கொடுத்தெல்லாம் பண்ணிட முடியாது. அதுவும் இந்த மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 1126 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரு 500 ஸ்க்ரீன்ஸ் கிட்டத்தட்ட இந்த மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ்லேயே வந்துடுது. ஓகே, ஒரு பிவிஆர் செயின், பிவிஆரில் போய் நீங்கள் ஒரு பெரிய அழுத்தம்லாம் கொடுத்துட முடியாது. இந்த படம் போடலன்னா அடுத்த படம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அவங்க அந்த ஆல் இண்டியா செயின்லேயே அந்த படத்தை போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. இது இப்படி பண்ணிட்டாங்க, அது அப்படி பண்ணிட்டாங்க. அதனால் சார் அவங்க ரெட் ஜெயிண்ட் அவங்க பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இதில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அல்லது புரியாத புதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த ஒரு 4 வருஷமாக கொஞ்சம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால ஆட்சியை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்களோ ஒரு தவறான கருத்துக்கள் அந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படுது. அது இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் பூரா அவங்க ஒரு விலை கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயோ அவங்க பண்ணுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை போட தான் தியேட்டருக்காரங்க விரும்புவாங்க. இட் இஸ் குவைட் நேச்சுரல். ஸோ ஒன்று கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக போய்டும். உங்களுக்கு அரசியல் பிடிக்காது, ஆனால் அரசியல் மேடைகளே இது ரொம்ப அழுத்தமாக சொல்லும் பொழுது தான் இந்த கேள்வி எல்லாத்துக்குமே மக்களுக்குமே அந்த புரிதல் வருது. இல்லை என்ன சார் அரசியல் மேடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கிட்டு தான் ரெட் ஜெயிண்ட் இருக்கு, பல படங்களை முடக்கி ஆளுங்கட்சியில் உதயநிதி இருக்கிறார். உதயநிதியோட கம்பெனி தான் ரெட் ஜெயிண்ட். இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிட்டதுனால கொஞ்ச நாள் அவங்க மிஸ்ஸஸ் பார்த்தாங்க, கிருத்திகா பார்த்தாங்க. இப்போ அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க சன் உதயநிதி இன்பநிதி இன்பநிதி உனக்கு என்ன வயசுன்னு தெரியுமா? 21, 22 சம்திங். 22ங்கிறது அவருக்கு வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய வயசு, ஓட்டு போடக்கூடிய வயசு. அப்போ அவர் தொழில் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து திமுக காரர் கிடையாது, நான் திரும்ப சொல்கிறேன், சரி திமுக காரர் கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். எங்கள் அப்பாவோட தியேட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதே மாதிரி உதயநிதியோட ஒரு பிஸ்னஸையோ ஒரு சொத்தையோ அவர் சன் எடுத்துக்கக்கூடாதா? கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம் சார். அப்புறம் ஆனால் அவர் வந்து இன்பநிதியை நீங்கள் ஒரு துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் துணை முதல்வர் ஆக்கிட்டீங்கன்னா அது சர்ச்சைக்குரிய கருத்தா? அவர் நின்று எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் டெப்டி சிஎம் ஆனார்னா அதையும் நீங்கள் கேட்க முடியாது. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது திரும்பவும் அரசியலுக்குள்ளே வந்துடும். அது வேணால் கொஸ்டினபிள், பட் அவருடைய பிஸ்னஸை இவர் எடுத்துக்கிறது கொஸ்டினபிளே கிடையாது. அதான் நான் சொன்னேன், அந்த அரசியல் மேடையில் என்ன பேசினாங்கன்னு கேட்கும் பொழுது சார், அப்போ சொல்கிறாங்க, பல படங்களை முடக்கி வச்சுருக்கீங்க, பல தேட்டரை வந்து நீங்கள் மிரட்டி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு அது தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு ஒரு விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. இல்லை முரளி, அது வந்து ஒரு தப்பான கருத்து தான். அதாவது நான் சொல்கிறேனே, பெரிய ஆர்டிஸ்ட்டு படங்களை அவங்க வந்து எப்படியோ அவங்க கம்பெனிக்கு அது வந்துடுது. அந்த டேர்ம்ஸ் அது கொஞ்சம் அதிகமான டேர்ம்ஸ், அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் ஒரு 5% 10% எங்களுக்கு டேர்ம்ஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் எங்களோட மகிழ்ச்சி அடைகிற ஆட்களே சினிமாவில் எங்களோட மகிழ்ச்சியான ஒரு வர்க்கமே இருக்க முடியாது. ஓகே, அது ஒன்று தான் ரெட் ஜெயிண்ட் மேலே எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு கருத்தை ஒழிய, இது நான் பல 100 முறை சொல்லியிருக்கேன். நான் ஒரு 5% 10% கம்மி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா, இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தேட்டர்கள் சஸ்டெயின் ஆகும்னு சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றுமே மேட்டர் கிடையாது. மற்றபடி அவங்க வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தொடர்ந்து ஒரு படம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 4 வாரம், வருஷத்துக்கு 52 வாரம். அந்த 52 வாரத்தில் ஒரு 30 வாரம் ஒரு கம்பெனி படம் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சார்ந்து தியேட்டர்காரங்க இருப்பாங்க. சார் இந்த வாரம் நமக்கு எதாவது வருதா அப்படின்னு கேட்டுட்டு வெளிப்படம் போடுவாங்க. ஏன்னா வெளிப்படம் போடுறதுல என்ன பிரச்சனைனா, இப்போ நீ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு படம் மே மாதம் வாங்கிட்டு வருவேன், இல்லை ஜூன் மாதம் வாங்கிட்டு வருவேன். ஜூலை மாதம் எங்கே போய் நிற்கிறது? கரெக்ட். இப்போ ஜூலை மாதம் அந்த தம்பி இருக்கிறாரு, 2 படமோ 3 படமோ தராரு, ஆகஸ்ட்டில் ஒரு 3 தராரு, செப்டம்பரில் ஒரு 3 தராருன்னா, அப்போ நான் அந்த தம்பிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன். இதுதான் ஒரே ஒரு புரிஞ்சிக்கக்கூடியது. அதுக்காக உடனே அவங்க அராஜகம் பண்ணுறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அராஜகம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ திரும்ப சொல்கிறேன் நான், அவங்களுடைய டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 5% 10% கூட வாங்குறாங்க. அதை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களோட நன்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னொரு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் நன்றி.